போயிட்டு திருப்பி வருவோம். வேற என்ன நடக்கும்? ஏன்னா எனக்கு அந்த டவுட்டு இருந்துக்கிட்டே தான் இருந்து. அவன் போந்தடைக்கு நான் ஒத்தைக்கு போகிறேன்னா அப்படி சப்போஸ் அவன் ஒத்தைக்கு போந்தடைக்க நீங்கள் கூடால போகாமல் ஒத்தைக்கு அவனை அனுப்பி வச்சுருந்தா அந்த அவ்வளவு சர்டிஃபிகேட்டையும் இங்கே வீட்டில் வச்சுட்டு போனதுக்கு என்ன பண்ணியிருப்பான்? திரும்பி வருவான். வேற என்ன செய்வான்? அழகா ஒரு பொய் சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, டேடி எல்லாம் மாற்றி வச்சுட்டாவ, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கூப்பிடுவாங்க. ஆமாம், ஒரு வாரம் கழிச்சு கூப்பிடுவாங்களாம். அது ஏதோ கொஞ்சம் இறங்கலையா அப்படி இப்படின்னு ஏதோ வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுருப்போம்ல. அப்படி தான் பிடிக்கணும். அரசியலத்துக்கு வெளியில் போட்டுதான் போகணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள கூற தான் இருக்கோ. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் உள் மனசுக்குள்ள வன்மங்கள்லாம் உண்டு. அதை உங்ககிட்ட போன கையில் தரேன்னா எனக்கே கொஞ்சம் பயம்தான். கீழே விழுந்துட்டுன்னு ஒரே வார்த்தை சொல்லுவியா? ரெண்டு திருப்பு எது ஒரு நாள் வெளியே போறதுதான். அது எப்படிங்க கை வலிச்ச பிறகு 10 நிமிஷம் கழிச்சு பாக்குறேன் என்ன கேமரா ஆன் பண்ணலன்னு. அதான் சொன்னோம்ல, ஒரு நாள் வெளியே போறதுதான். என்ன பண்றது? நானுமே நல்ல சீன் எல்லாம் வருமா எடுப்பேன். அது கேமரா ஆன் பண்ணாமல் வச்சு பார்த்துட்டே இருப்பேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்பேன், ஐயோ கேமரா ஆன் பண்ணலை. நீ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே திருவனந்தபுரத்துல எல்லாம் 2 பேருக்கு ஹெல்மெட் போடணும் தெரியுமில்ல. பேக்கில் இருந்தாலும் ஹெல்மெட் போடணும், இல்லைன்னா ஃபைனு. ஆமாம், நானும் பார்த்தேங்க. ஆட்டோமேட்டிக் ஃபைன் விழுந்துடும். ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். அப்படி தானே? கேமரா ரோட்டில் கேமரா இருக்கும். பரவாயில்ல, நல்லா. ஆனால் ஒரு உண்மையை சொல்லணுங்க, இது இந்த ஏரியா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. பற்றியெல்லாம் இங்கே எல்லாமே நல்லா இருக்குங்க. நான் பார்த்த வகைக்கும் நம்ம ஏரியாவில இந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. என்னது இங்கே என்னது அப்படி எங்கே பார்த்தாலும் பாலங்க போட்டுருவ, ரோடு வேலை நடக்குது, செடிகள்னு பார்க்க பச்சை பச்சின்னு இருக்குது. அது கேரளானாலே பசுமை தானே. அதான் இருக்குதுல்ல, பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி அவுட்டரில் வரும்போது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. எல்லாம் அந்த பைபாஸ்லாம் போகும்போது சூப்பராக இருக்குது. இது சிட்டிக்குள்ளே இப்படி தான் இருக்கும். சிட்டி ஏதோ நம்ம ஊருக்காட்டுக்குள்ளே வெளியே வந்த மாதிரி இருக்குது. இதுதான் சிட்டியில் அவுட்டரில் உள்ள ரோடு இது. அட, மெயின் சிட்டிக்குள்ளே வண்டி போயிட்டு இருக்கு. அப்படியா? அது கூட தெரியலையே. சும்மா நம்ம ஊர் சைடு ரோடு மாதிரி அப்படியே அவர் அமைதியாக இருக்கு. பத்தியாலா இது அதான் சிட்டிக்குள்ள ஒரு. கோயம்புத்தூர் எப்படி இருக்கும் சிட்டி? கோயம்புத்தூர்னா எப்படி? அங்கே பஸ் வண்டி போகுமா ஊந்துக்கிட்டே இருக்கும். இது கோயம்புத்தூர்ல மெயின் ரோடு கிடையாது. இது பஸ் ரூட்டு கிடையாது. பஸ் ஸ்டாண்டு வேற ரூட்டு, இது வேற ரூட்டு, கேரளா சைடில் உள்ள ரூட்டு. அதனால தான் இது இப்படி இருக்கு. அங்கே போனீங்கன்னா இதோட அப்படிதான் இருக்கும், க்ரௌடாக இருக்கும், ஊந்துக்கிட்டே இருக்கும். நைட்டு ஒரு நைட்டு கிடையாது, அவ்வளோ நைட்டே தான் கிடக்கு. அந்த கடையில் நான் வரும்போதும் பார்த்தேன், அவ்வளோ கடைக்குள்ளே இருக்க நைட்டி அவ்வளோ ஆங்கரில் தொங்க விட்டுருக்கு. நம்ம அன்னைக்கு திருவனந்தபுரத்து பூ பார்க்க வந்துக்கிட்டு ஒரு இந்த பானை சட்டி கடைக்கெல்லாம் போகணும் தெரியுமா நைட்டு? அதெல்லாம் நான் வரும்போது பார்த்தேன். அது இருக்கட்டும், அது நமக்கு என்ன. ஆனால் இப்போ அங்கே போய் நமக்கு என்னது வாங்கணும், நமக்கு என்ன வாங்கணும், ஒன்றும் வாங்கண்டா. கேரளாவில் லாட்ரி செட்லாம் உண்டு தெரியுங்களா? உள்ள அதான் நான் சொன்னேங்க, கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். அது போல கண்ணை திறந்து பார்த்தா கேரளா மலையாள பஸ் ஒன்று வந்துச்சு. அப்போ கேரளாக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு மனசுக்கு நினச்சிட்டு இப்படி பார்க்க லாட்ரி சீட்டு கடை மணிகிட்ட காட்டி கொடுத்தேன். இங்கே பாத்தியா மணி, கேரளாக்குள்ளே வந்த உடனே லாட்ரி சீட்டு கடை தான் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு 5-6 பேரை கோடீஸ்வரர்களாக ஆக்குகிறார்கள். 5-6 பேர்த்து கோடீஸ்வரன் ஆக்குவான், 5000 பேர்த்து பிச்சைக்காரன் ஆக்குவான். யாரோ ஒருத்தர் திடீர் பணக்காரங்களா ஆகுறவல்ல, அது சந்தோஷம் தானே. இல்லை கேரளாவில் இருக்க சூரியன் பாருங்கப்பா, சொல்லு வந்து இந்த இங்கே பாருங்க இந்த செடியை பற்றியெல்லாம் எவ்வளோ அழகாக வெட்டி எடுத்து விட்டுருக்கு. அந்த ரோட்டு சைடில் உள்ள செடி காணல இன்னும் வரோம். அந்த கேப்பில் மரமாட்டுக்கு நிழல் தரை மரமாட்டு இருக்கு. நம்ம ஊர் சைடில் இருக்குது
செடிக்கு ஒழுங்கா பூவும் பூக்காது, செடியை ஒழுங்கா வெட்டி பராமரிக்க மாட்டாவ, அந்த மாதிரியெல்லாம் இருக்கு. இங்கே அப்படி இல்லை, நல்லா நீட்டாக அழகா இருக்கு. கொத்து கொத்தா கொடை கொடையா நின்றுச்சு, அதெல்லாம் இங்கே போச்சு. கொத்து கொத்தது கொடை கொடையான வரும்போதே பார்த்தேன், எடுத்தேன். உங்களை வச்சு பேசலாம்னா என் மூவன் வந்துருவாங்க சண்டைக்கு. என்னது சும்மா இருக்க வேண்டியலாம் நீங்கப்பா. இதில் அந்த சோறில் எவ்வளோ அழகா படம்லாம் வரைஞ்சி வச்சிருக்கு. ஆமாம், படம்லாம் வரைஞ்சி வச்சிருக்கு பாரு. இந்த ரோடை பாருங்க, இந்த ரோடை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குங்க. சூப்பரா இருக்குல்ல. இப்போ ஒரு ஏத்தம் வரும், அது பாரு. ஏத்தம் வருமா? சைடில் வரும். ஆமாங்க, நீங்கெல்லாம் இந்த கேரளாக்கு முந்தி தங்காலிக்கு வந்திருக்கிறீங்களா? இந்த சைடெலாம் வந்திருக்கிறீங்களா? சிட்டிக்குள்ள எல்லாம் வந்து கிடையாது. கோட்டயம், சங்கனாச்சேரி. இப்போலாம் நீங்கள் கட்டின கட்டிடங்கள் பார்த்த ஞாபகம் இருக்கலாம். எங்கே இருக்கும்? இருக்காதா? அது வருஷம் என்னாச்சு, 25-30 வருஷம் ஆச்சு. வேலை பார்த்ததா எல்லாம் மறந்துருக்கும் பதிலா. நான் வந்து அந்த இந்த இதுக்கு மேலே ஒரு செடி படர்ந்து கிடக்கு தெரியுமா? அந்த சைட்லலாம் 2 பக்கமும் கிடந்துச்சு காணல இதில். இப்போ வரும், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஆமாம், அது வந்து என்ன நினைச்சேன் தெரியுமா? ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு அலங்கார செடி பார்க்குறக்கு அழகாக இருக்கட்டும்னுக்கிட்டு பரத்தி போட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன். நம்ம ஊரில் உள்ள பார்த்தல திருவனந்தபுரம், அதான் திருவனந்தபுரம். 2 பேரும் ஹெல்மெட் வச்சுருக்கிறாங்க. அது ஆம்பளை இருந்தாங்க தான், பொம்பளை இருந்தாங்க. யாராக இருந்தாங்க தான் 2 பேரும் ஹெல்மெட். என்னன்னா ஃபைன், ஆட்டோமேட்டிக் ஃபைன். ஆட்டோமேட்டிக்காட்டு ஃபைன். நம்ம ஊரில் வைப்பாவெல்லாம் வைக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் ஒரே ஆளே வைக்காது, ஒரு ஆளே வடிக்காது ஹெல்மெட். நீ சொல்லதே சொல்லு, நான் கேட்க மாட்டேன், உன்னால் என்ன முடியுமோ செய் அப்படின்னு மாதிரி இருப்பாங்க. 2 பேரும் ஹெல்மெட் பாரு. 2 பேரும் ஹெல்மெட். நான் பார்த்தேன், நான் வரும்போதும் பார்த்தேன் 2 பேரும் ஹெல்மெட். பின்னாடியே ஒரு லேடி இருக்கு ஹெல்மெட் வச்சுக்கிட்டு. அப்போ தான் நான் நினச்சேன், இங்கே வந்து அந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது. ஏதோ நான் இப்போ ஃபைனெல்லாம் உழோன்னு நினைக்கல, ஆட்டோமேட்டிக் ஃபைனெல்லாம் உழோ அதனால போடு அவன் நினைக்கல. ஆட்டோமேட்டிக் ஃபைன் விழுந்துரும், அதனால அவங்க பயந்து போடு அவன். அதே நம்ம ஊரில் 2 பசங்க 3 பசங்க பின்னாடி இருந்தால் முதல்ல வைப்பாங்களா ஹெல்மெட்டு? ஒத்தைக்கு போனாலே வைக்க மாட்டான். ட்ரிபிள்ஸ் எல்லாம் ஒருத்தரும் போகவே மாட்டான் இந்த ரோட்ல எல்லாம், சிட்டிக்குள்ள எல்லாம். ட்ரிபிள்ஸ் போனால் எல்லா இதுலேயும் ஃபைன் விழும். அந்த பையன் திரும்பி பார்த்துட்டு போகிறான். தமிழ்நாடு பஸ்ஸு, தமிழ்நாடு காருக்கு தெரியுமோ? தெரியுங்களா? நம்பரை பார்த்தா தெரியும். நம்பர் பார்த்தா தெரியும். அதான் பார்த்துட்டே போகிறேன் உங்களுக்கு. இந்த பாலம் வந்து இங்கே மேலே கம்பி எவ்வளோ இருக்குது, கம்பி இல்லை கெட்டி இன்னும் வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் போல. அதனால தான் இதுக்கு மேலேயும் வண்டி போகும். நான் அங்கேருந்து வரும்போதே பார்த்தேன். இதுக்கு மேலே என்ன போச்சு தெரியுமா? ஆம்புலன்ஸ் போச்சு. நான் அந்த விளையாட்டு இது ஹைவேஸ், அது சைடு ரோடு. சைடு ரோடு, அதனால அது அப்படி இதில் வந்து இந்த ரொம்ப தூரமான போகக்கூடிய வண்டிகள் போகும். அப்படிதானே? இடம் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இவ்வளோ வீட்டில் இருந்து 2:45 கிளம்பி இங்கே வந்து 4:45. 4:45, ஆமாம். அப்போ 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இதில் 2 மணி நேரம் ஆயிருக்கு ஏர்போர்ட்டு. மணி என்னட்டே கேட்டான், ஏம்மா நம்ம வந்தோமே முந்தி ஒரு வாட்டி வந்தோம்ல திருவனந்தபுரத்துக்கு, அது எவ்வளோ நேரம் ஆகிடுது அப்படின்னு ஏன்னா மறந்தே போச்சு. நான் சொன்னேன் எப்போ வந்தோம் அப்படின்னு அவன்கிட்ட திருப்பி கேட்டேன். நான் சொன்னா மாமா எல்லாரும் சேர்ந்து வந்தோம்ல, மாமா கூட சேர்ந்து வந்தோமா அப்படின்னு. ஷூ அப்புறம் தான் ஷூ சொன்னான். ஐயோ ஷூவா அதில் ஐயாமா. ஆனால் அப்போ வந்து எனக்கு சரியாக டைம் தெரியலை. நம்ம சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணி எவ்வளோ நேரம் அங்கே நின்றுக்கிட்டு எடுத்துகிட்டு போனோம், அந்த தெரில மக்களே. அப்படின்னு வந்து என்ன பண்ணனே அப்படின்னாக்கி கிட்ட வச்சுடுங்க. அந்த அதில் போர்டு இருந்துல்லாங்க,
கேரளா போர்டு அதை எடுக்க தான் கேமராயை ஆன் பண்ணினேன். அதுக்கடையில் அது வந்து தள்ளி இந்த கேமரா ஆனே ஆகலை, அது போர்டு போயிடுச்சு. சரி ஓகே. பாருங்க இதெல்லாம் மலையா? திருவனந்தபுரத்துல யாரு? அதெல்லாம் மாதிரி என்னது காடா? சும்மா ஏத்தையும் இறக்க மாட்டோம் அப்படியே இருக்கும். ஆனால் அதை பார்க்க பதியெல்லாம் பெரிய மலங்காடு கணக்கா பச்சை பச்சையர்னு அழகா இருக்கு. எல்லாமே ஏதாச்சும் ஒரு பில்டிங் தெரியும் அந்த இடத்துல. பில்டிங் மேல மரஞ்செடிகள் இருக்கும், அதான் தெரிய மாட்டேங்குது. இந்த மரம் நிறைய அடர்த்தியாக இருக்கனால அங்கே பில்டிங் இருக்கே தெரியல, அப்படிதானே? இருக்குல்ல, ஒவ்வொரு பில்டிங் உள்ள இருக்கும், ஒன்று இருக்குது. பின்ன நம்ம வந்து பாலத்துக்கு மேலே போகிறதுனால தெரியலைன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? பாலம் அது கரெக்டு. உயரமான இடத்துல நம்ம போகிறதுனால உயரமாக இருக்க அந்த மரம் மட்டும் தெரியும். நம்ம வரும்போது அவன் வந்து மூஞ்சி தூக்கிச்சிட்டு அப்படியே இருந்தோன்னா அவங்ககிட்ட இருக்கு ஏதோ நம்ம ரெண்டரை பேசினாலும் அவனுக்கு எரிச்சலை தெரியும். நம்ம வரும்போது எப்படியாச்சும் நம்ம விட்டதை பிடிச்சிடணும். நான் அப்படிதான் வர சேரிச்சு. வரும்போது இந்த வெயிலும் கொஞ்சம் மங்கலாக இருக்குமா, பார்க்குறதுக்கு ஏரியாவும் பார்க்க அழகாக இருக்கும், நம்ம எடுத்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு. இங்கே வழிப்பறிகள்லாம் உண்டாகி இந்த ஹெல்மெட்டு வைக்கும்போது நிறைய வழிப்பறிகள்லாம் நடந்துன்னு நம்ம பேப்பர்ல எல்லாம் பார்த்துமே. இந்த சைடுலாம் அந்த மாதிரி இருக்கும். அது எல்லா இடமும் எப்பவுமே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யாதுவாக இருக்குமில்ல ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு திருடிட்டு போகிறதுக்கு. ஹாய் ஹாய், நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா வீட்டுக்கு தான். ஏன்னா வந்த வேலை முடிஞ்சு போய்கிட்டு இருக்கோம். பையலை ஏர்போர்ட்டில் கொண்டு விட வந்தோம், விட்டுக்கிட்டு நாங்கள் எங்கள் வீட்டை பார்த்து போகிறோம். கேரளா உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ரோடு இங்கே பார்க்க இடமெல்லாம் பச்சை பச்சேன்னு இருக்குது, பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், நான் அந்த இதுக்கு மேலே அது என்ன அதான் இருக்குது அந்த அது என்னங்க எங்கே அது என்னதுங்க இந்த பக்கம் பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்க. அது என்ன, அதுக்கு சுவர் தானே, அது என்ன சுவர்? சுவர் இல்லை, மலையை குடைஞ்சி ரோடு எடுத்துருக்காங்க. மலையை குடைஞ்சி ரோடா? அப்போ பாறை, அது ஒரு பாறை கல். அதுக்கு நான் இவ்வளோ நேரமே நினச்சிட்டு இருக்கு தெரியுமா, கெட்டியிருக்காரு பேர். எப்படி அது இவ்வளோ இதுக்கு கெட்டு நான் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஓ, அப்போ அந்த கல்லில் படர்ந்து கிடக்குது செடி.